படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடின்னு சொல்ற அளவுக்கு பல போட்டிகள்ல சாதிச்சுட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள். கடந்த 3 ஆண்டுகள்ல தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல பங்கேற்கிற தமிழ்நாட்டு வீரர்களோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்திருக்கிறதாவும் புள்ளி விவரங்கள்ல தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கமும் உதவியும் தமிழ்நாட்டுல இருக்கிறதாவும், தமிழ்நாடு அரசே முன்னாடி நின்று வீரர்களுக்கான எல்லா உதவியும் செய்யறதாகவும் விளையாட்டுத்துறை ஆர்வலர்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பக்கபலமா இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அவர் கொண்டு வந்த திட்டங்களும் தான் இன்னைக்கு நம்ம உள்ளூர் வீரர்களை உலக அளவுல உயர்த்தி இருக்குன்னு பலரும் பெருமைப்படுறாங்க. சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் SDAT ஸ்காலர்ஷிப் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, சர்வதேச வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்து வெளியில போய் விளையாடுற வீரர்களுக்கான உணவு, தங்குமிடம், விமான பயண டிக்கெட், இது எல்லாம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையை ஏற்படுத்தி கொடுக்கிறதும் வீரர்களோட பொருளாதார சுமையை வெகுவா குறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏழை எளிய கிராமப்புற பகுதிகளில் இருந்து வர வீரர்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு வரதாவும், நாங்க இருக்கிறப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் வராது எங்களோட துரதிஷ்டம்னு பல முன்னாள் விளையாட்டு வீரர்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் உத்தரகாண்ட்ல நடந்த தேசிய அளவிலான போட்டிகள்ல தமிழ்நாட்டில இருந்து போன வீரர் வீராங்கனைகள் 2 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வின் பண்ணி அசத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு வாழ்த்து இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்த்துனது மட்டும் இல்லங்க, வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கான ஊக்கத்தொகையை அவங்க கையிலேயே கொடுத்து அவங்க மகிழ்ச்சியை மேலும் ஒரு படி கூட்டியிருக்காரு. அதன்படி இறகு பந்து கலப்பு இரட்டையர் பிரிவுல தங்கம் வென்ற ஆத்திய வரியாத்துக்கு 3.75 லட்சமும், கூடைப்பந்து போட்டியில தங்கம் வென்ற லோபமுத்ரா திம்மியாவுக்கு 2.50 லட்சமும், கூடைப்பந்து போட்டியில தலா 1 வெள்ளி பதக்கம் வென்ற பிரணவ் பிரின்ஸ் மற்றும் பிரசாந்த் சிங் ராவத் இவங்களுக்கு தலா 1.5 லட்சம்னு 9.25 லட்சத்துக்கான காசோலைய உரிய ஊக்கத்தொகையா கொடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதுவரைக்கும் தேசிய அளவுல வெற்றி பெற்ற நாங்க இனி சர்வதேச போட்டிகள்ல வின் பண்றதுக்கு இந்த ஊக்கத்தொகை பெரிய உதவியா இருக்கும்னு அந்த விளையாட்டு வீரர்களும் அவங்க பெற்றோர்களும் நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு பக்கபலமா ஒரு துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறதும், தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருக்கிறதும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும்னு விளையாட்டு நிபுணர்களும் பொதுமக்களும் உறுதியோட சொல்றாங்க. இந்த திட்டத்தால தான் விளிம்பு நிலையில இருக்கிற இன்னும் பல வீரர்கள் கூடிய விரைவிலேயே சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினோட இந்த செயலுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க.